பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்கள், அவள் ஒரு அடிமை பெண்ணாய் காணப்பட்டாள். அந்த அடிமை பெண்ணிற்கு கூட கர்த்தர் இரக்கம் வைத்திருந்தார். பாருங்கள், அப்படியான ஒரு அடிமையான பெண்ணை கூட, இல்லை என்றால் அவள் சுமக்கிற ஒரு கர்ப்பமானது அடிமை பெண்ணுடைய ஒரு கர்ப்பமாய் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அவனையும் ஒரு சந்ததியாய் வளர்த்துவேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்து அவளுடைய ஒரு தீங்கின் காலத்திலே கர்த்தர் அவளுக்கு எதிர்பட்டு அவளுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு என்னுடைய சூழ்நிலையை காண்பதற்கு யாரும் இல்லை, என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை, என்னுடைய சூழ்நிலை ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பாருங்கள், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவள் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த துறவு லகாய் ரோய் எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேக்கும் நடுவே இருக்கிறது. அது கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணது போல, கர்த்தர் அவளோடு பேசினது போல அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். பாருங்கள், இந்த இடத்திலே மனுஷனுடைய சுபாவம் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், சாராள் அந்த பெண்ணை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து விட்டு அவளே குற்றம் சொல்லுகிறார் அந்த ஸ்திரீயை குறித்து. அதற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது அவளுடைய வீட்டிலே இருக்கிற அந்த ஒரு அடிமையாய் என்ன பெண் அந்த சாராளை நடத்துவதை கண்டு சாராள் வேதனைப்பட்டு ஆபிரகாம் அனுப்பி விடுகிறான் அந்த வீட்டை விட்டு. எவ்வளவு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறான். பாருங்கள், மனிதனுடைய கருதல் இப்படி மாத்திரம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கருதல் என்று சொல்வது அது இன்றைக்கும் ஜீவ ஊற்றாய் ஊறிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான நீரோயாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகையால் ஒருவேளை சூழ்நிலையை பாராதிருங்கள். உங்களுக்காக என்றைக்குமே வற்றாத ஒரு நீர் உரமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். இன்றைக்கு அறிக்கையிடுங்க, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நடத்துங்கப்பா, என்னுடைய சூழ்நிலையை நடத்துங்க என்று அறிக்கையிடுங்க. தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.